இங்கே மேம்பாலம் ரயில்வே மேம்பாலம் அமைச்சாங்க. அது வந்து பாலம் வந்து இன்னும் சரிவர பாதை எதுவுமே எந்த வேலையும் முடிவடையலை. தண்ணி வந்து தொடர்ந்து நின்றுன்னு இருக்குது. அதுக்கு அங்காண்டு 1000 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் விவசாய நிலங்கள் உள்ளது. அதற்கு போக முடியல, வர முடியல. சுருக்காட்டுக்கு அடுத்தது தான் மயான பாதையும் உள்ளது. அதுக்கு ஒரு பணம் சேர்த்தாலோ தூக்கிட்டும் போக முடியல, தண்ணி நிற்கிது. அதனால் நாங்கள் போக முடியாமல் ரொம்ப பிரச்சனைக்கு எதிர்பார்த்ததால் இன்றைக்கி வந்து இது பாலம் திறப்பு விழான்னு தெரிஞ்சு அதை தடை பண்ணுறதுக்காக சாலை மறியல் மாதிரி ஆரம்பித்தோம். அதுக்கு தீர்வு காணறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் தீர்வு காணலை. நாங்கள் 3 மாதத்தில் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்பி தான் இப்போதைக்கு நாங்கள் எதுவும் பிரச்சனை பண்ணாமல் எல்லோரும் விலகி போகிறோம். அதை வந்து அரசு ஒரு நடவடிக்கை எடுத்து இதுக்கு தீர்வு காண்டு எப்போதும் நாங்கள் தொடர்ந்து போகிற மாதிரி பிரச்சனை இல்லாமல் தண்ணி நிற்காமல், தண்ணி தொடர்ந்து நின்றுக்கிட்டு இருந்ததுன்னா சின்ன குழந்தைங்களாம் போக முடியாது. இதில் உயிர் சேதம் ஏற்பட நிலைமை அடிக்கடி ஏற்படும். வாகனங்கள் சுத்தமாக பழுது அடைஞ்சிடுது. எக்ஸலெல்லாம் உள்ளே போனால் தண்ணி வந்து என்ஜின் சரி பண்ணுறதுக்கு திருப்பி 2000 3000 செலவு பண்ணிவிட்டு அழுதுக்குன்னு இருக்காங்க. அதனால் விவசாய நிலத்துக்கே போக முடியாமல் பல 100 பேர்கள் அவதிப்படும் நிலைமையில் இந்த பாலம் அமைக்கப்பட்டு உள்ளது. செங்குறிச்சியில் அமைக்கப்பட்டுள்ள பாலம். அதனால் இதை சரி செய்து வருமாறு மத்திய கவர்மெண்ட், மாநில கவர்மெண்ட் 2 பேருமே கேட்டுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.